ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக துதிக்கிறேன். அருமையான ஆயர் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு கூட வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் விசுவவாணி ஊழியங்கள் மூலமாக மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் தருகிற இந்த கிருபையுள்ள நேரங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அருள் திரு பாபு பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கும், அருமையான சபையினுடைய செயலர், சபையினுடைய பொருளர், சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான ஐயா சொன்னதை போல கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த பகுதிக்கு, கும்பகோணம் பகுதிக்கு அருமையான சகோதரர் ஜோசப் அவர்களை அன்போடு கூட அவரையும் அவருடைய மனைவியையும் முன்னே அழைக்கிறேன். அவர்கள் இந்த பகுதிக்கு அவர்கள் குடும்பமாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மயிலாடுதுறை என்கிற அருமையான இடத்திலிருந்து நாகப்பட்டினம், காரைக்கால் என்று பல இடங்களிலே இருந்து ஊழியங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ஜோசப் அவர்கள் இந்த ஜனவரி துவக்கம் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கும்பகோணம் பகுதியையும் கூடுதலாக இதுவரை சகோதரர் சாமுவேல் அவர்கள் இந்த பகுதியிலே பொறுப்பாளராய் மிக சிறப்பாக ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னும் துரிதமாய் ஊழியங்களை முன்னெடுக்கும்படியாக சகோதரர் ஜோசப் அவர்களும் அவருடைய மனைவி குடும்பமாக ஊழியங்களை செய்கிறவர்கள். மிகுந்த உற்சாகத்தோடு கூட பொன்மருவலோடு கூட குடும்பங்களை அணுகுகிற ஒரு அருமையான விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. இவர்களை நீங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளும்படியாக திருச்சபைகளுக்கு நேராக, உங்களுடைய இல்லங்களுக்கு நேராக அவர்கள் வருகிற போது அன்போடு ஏற்று உங்களுடைய உதாரத்துவமான தியாகமான காணிக்கைகளை கொடுத்து அங்கீகரிக்கும்படியாக உங்களை பட்சமாய் மீண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அருமையான சகோதரர் ஜோசப் அவர்களையும் அவருடைய அன்பு மனைவி 2 கண்மணி பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபை திருச்சி, தஞ்சை, திருமண்டலம் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற செம்பொருள் கால் டு பி இன்க்ளூசிவ், அனைவருடனும் இணைந்திருக்க அழைப்பு பெற்றவர்கள். அனைவருடனும் இணைந்திருக்க, அனைவருடன் என்று சொன்னால் எல்லா தேசத்தின் எல்லா மக்கள் இனங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டியது அன்பு. அதைத்தான் நாம் பாமாலையிலே பாடலாய் பாடினோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினோம். அவர்கள் கற்றவர்களாய் இருக்கலாம், கல்லாதவர்களாய் இருக்கலாம், அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவர்களாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட பின்னணியத்திலே கூட இருக்கலாம். அதைத்தான் எவ்வளவு அழகாய் எழுதுகிற போது அண்ணன் சொல்லுகிறார்கள், தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. இயேசுவிலே மாற்றம் பெறுவதற்கு தடை செய்யப்பட்ட மக்கள் இனம் என்று சொல்லி ஒருவரும் கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, இவர் மிகப்பெரிய பாவி, இவர் ஆண்டவருடைய அன்பின் வளையத்திற்குள்ளாய் வர முடியாது என்று சொல்லி ஒரு தனி மனிதனும் கிடையாது. ஒருவரையும் புறக்கணிக்காத, ஒடுக்கப்பட்டவர்களையும் உலகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்களையும் விளிம்பு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டங்களையும் தனக்கு நேராய் தன்னுடைய அன்பின் வளையத்திற்குள்ளாய் கொண்டு வருகிற உன்னதமான கல்வாரி அன்புதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அன்பன் ஆண்டவர் இயேசு ராஜா. பிரியமானவர்களே, அந்த உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் இப்படிப்பட்ட மிஷனரி இயக்கங்களை ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் தந்து உங்களை போன்ற விசுவாச குடும்பங்களையும் இந்த ஊழியங்களோடு கூட இணைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த இயேசு ராஜாவின் சுவிசேஷகம் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருமையான ஊழியத்தை ஆண்டவர் தந்து இம்மட்டுமாக இந்திய தேசத்திலே 12,000க்கும் அதிகமான இடங்களிலே ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். 11,296 கிராமங்கள்
உங்களை போன்ற விசுவாச குடும்பங்கள் ஊழியங்களை தத்தெடுத்திருப்பதன் மூலமாக, கிராமங்களை பொறுப்படுத்திருப்பதன் மூலமாக ஊழியங்கள் இந்திய தேசத்திலே 29 மாநிலங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1538 கிராமங்கள் முதல் தலைமுறை விசுவாசிகள் விசுவாணி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கிராம ஜனங்கள் தங்களுடைய அண்டை பகுதியிலே இருக்கிற கிராமங்களுக்கு நேராக இதுவரை 1538 கிராமங்களுக்கு நேராய் தன்னார்வமாய் சுவிசேஷத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். முதல் தலைமுறை விசுவாசிகள் அவர்கள் எல்லாம் 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. கடந்த 10 அல்லது 20 ஆண்டுகள், சிலர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட விசுவாச பின்னணியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் தனக்கு பக்கத்திலே வசிக்கிற கிராமத்து ஜனங்களும் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்பதற்காக 1538 கிராமங்களிலே சுவிசேஷ விதை விதைத்திருக்கிறார்களே என்று சொன்னால், இது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்திலே போடுகிற ஒரு பெரிய பாரம்பரியமானவர்களே. நீங்களும் கூட தாராசுரம் என்கிற அருமையான கிராமத்தை பொறுப்பெடுத்து அந்த கிராமத்திற்கு நேராக உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் உங்களுடைய கால்களை பதித்து நீங்க அங்கே செய்கிற ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியத்தின் விளைவாக இன்றைக்கு திருப்பாடுதுறை என்கிற கிராமம் புதிய சேகரமாக, தனி சேகரமாக உருப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இதுதான் கர்த்தர் செய்கிற மகத்துவமான அழைப்பு. இன்றைக்கு திருப்பாடுதுறை இன்னும் ஒரு கிராமத்திற்கு நேராக ஊழியங்களை செய்யும் என்று சொன்னால், இப்படி திருச்சபைகள் இணைந்து தங்களுக்கு அருகாமையிலே இருக்கிற தாராசுரம் போன்ற ஏராளமான கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்வீர்களே என்று சொன்னால், உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிற இயேசு ராஜாவை அறியாதிருக்கிற கிராமங்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு ஏதுகரமாய் அமையும். தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளவு அடிக்கடி சொல்லுவார்கள், உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறவர்களுக்கு உங்கள் கால்களினாலே நடந்து போய் ஊழியங்களை செய்யுங்கள். தூரமாய் இருக்கிற ஜம்மு காஷ்மீர், குஜராத், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு ஊழியங்களை செய்யும்படியாக, மிஷனரிகளை அனுப்பும்படியாக உங்கள் முழங்கால்களை கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய முழங்காலின் ஜெபம் இப்படிப்பட்ட குஜராத் மாநிலத்திற்கு நேராக, சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு நேரான உள்ளான கிராமங்களிலே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க காத்திருக்கிற, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டத்திற்கு உங்களுடைய அன்பின் ஈகை நீங்கள் அனுப்பி வைக்கிற மிஷனரி மூலமாய் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். பிரியமானவர்களே, அப்படி கர்த்தருடைய சத்தம் தொனிப்பதின் விளைவாக எத்தனை மகா பெரிய மாற்றங்கள். ஒடிசா மாநிலத்திலே ராயகடா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மாவட்டம், அங்கே நியோமோகிரி மலைத்தொடர்கள் இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே டொங்கரியா கந்தா என்று சொல்லக்கூடிய மக்கள் இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் அன்பை இதுவரை அறியவில்லை என்கிற செய்தி ஒடிசா மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள் திரு பெஞ்சமின் தாஸ் அவர்களுக்கு எட்டியது. அங்கே ஆய்வுக்கு சென்றிருந்த அரசாங்க அதிகாரிகளில் ஒருவர் கிறிஸ்தவராய் இருந்தபடியினாலே, இப்படிப்பட்ட மலைத்தொடர்கள் நம்முடைய ஒடிசா மாநிலத்திலே இருக்கிறது. 200க்கும் அதிகமான கிராமங்களிலே அங்கே ஜனக்கூட்டம் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசுவின் அன்பை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மூலச்சல் சேகரத்திலே அங்கே இருக்கிற உங்களை போன்ற விசுவாச குடும்பங்கள் ஒரு 30 மிஷனரிகளை தாங்க முன் வந்தார்கள். அந்த சேகரமாக 30 மிஷனரிகள் தாங்கப்பட்டு இந்த அருமையான டங்கரியா கந்தாக்கள் வாழ்கிற அந்த நியோமகிரி மலைத்தொடர்களுக்கு நேராக அதிலே 5 ஊழியக்காரர்கள் அதற்கென்று விசேஷமாய் பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த மலைத்தொடர்களுக்கு நேராய் ஏறினார்கள். எல்லா கனிம வளங்களும் உண்டு, வளம் பொருந்திய நிலம்தான், நல்ல தண்ணீர் தான். ஆனால் மலைகள் தான் தங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி அந்த மலையை ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டம், சாலை வசதிகளோ கல்வி வசதிகளோ மருத்துவ வசதிகளோ எதுவும் இல்லாத கிறிஸ்துவின் அன்பை அறியாதிருக்கிற அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு நேராக எங்களுடைய ஊழியக்காரர்கள் கடந்து சென்றார்கள்.
சாராயம் என்பது அவருடைய வாழ்விலே சராசரியாய் மாறிப்போன ஒன்று. பிரியமானவர்களே, 2 அல்லது 3 வயது குழந்தைகளுக்கு கூட சிறிதளவு சாராயத்தை காலை வேளையிலே அவர்கள் வாயிலே ஊற்றிவிட்டு மயக்க நிலைமையிலே குழந்தைகளை விட்டுவிட்டு மலைகளிலே வேலைக்கு சென்று திரும்பும் பழக்கம் உடைய அரை நிர்வாணமாக உடை உடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமூகம். பிரியமானவர்களே, அந்த சமூகத்திற்கு நேராக அன்பின் சத்தத்தை தொனிக்கும்படியாக பாவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்கிற மாபெரும் பாக்கியத்தை உங்களை போன்ற விசுவாச குடும்பங்கள் அனுப்பி வைத்த அந்த மிஷனரிகள் போய் சொன்னார்கள். அங்கே ஒரு ரயில்வே இருப்பு பாதை செல்லுகிறது. அந்த டங்கரியா கந்தாக்கள் ட்ரெயின் அந்த போகிற வழித்தடத்திலே அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது ட்ரெயின் வரும் என்று சொன்னால் அவர்கள் வழிவிடுவதில்லை. அவர்கள் உள்ளத்தில் நினைத்துக் கொள்வதெல்லாம், எப்படி கார் அல்லது 2 சக்கர வாகனம் வரும் என்று சொன்னால் நாம் வழிவிடவில்லை என்று சொன்னாலும் அது சற்று ஓரமாய் ஒதுங்கி செல்வதை போல இந்த ட்ரெயினும் ஒதுங்கி செல்லட்டும் என்று சொல்லி டிராக்குகளிலே அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை எத்தனை பின்தங்கிய மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு இந்திய தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கெங்கோ ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம், என்னென்ன ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அருகாமையில் இருக்கிற ஒடிசா மாநிலத்திலே நியமகிரி மலைத்தொடர்களிலே நாம் இந்த இருப்பு பாதையை விட்டு எழுந்திராவிட்டால் ரயில்கள் செல்ல முடியாது என்கிற அடிப்படை அறிவையும் கூட பெற்றிராத ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இந்திய தேசத்திலே ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படியாக அங்கே அரசாங்கம் ஒரு போர்டு வைத்திருக்கிறது. இங்கே டங்கரியா கந்தாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ட்ரெயினை மெதுவாக இயக்கவும் என்று சொல்லி அங்கே போர்டுகள் மாட்டப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இனங்கள் மத்தியிலே இயேசு ராஜாவின் அன்பை விதைக்கும்படியாக அங்கே சென்ற ஊழியர்களின் நிமித்தமாய் இன்றைக்கு ஆராதிக்கிற ஜனக்கூட்டம் அங்கே நிரம்பி இருக்கிறதை நீங்கள் நேரடியாய் வந்து அந்த மலைத்தொடர்களுக்கு நேராய் நாம் பயணிக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் பயணித்து பார்ப்போமே என்று சொன்னால் எத்தனை அருமையான மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையான வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட மாபெரும் காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே பெண்கள் தினம் என்று சொல்லி ஆண்டவர் கிருபையாய் பெண்களை கிருபையாய் இரக்கமாய் குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்கு நேராய் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பெண்கள் எத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கிறபடியினாலே பெண்களினுடைய பங்களிப்பு குடும்பத்திலே எத்தனை முக்கியமானது அவசியமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பெண்களுக்காக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு பெண்களுக்காக விஸ்வவாணி சார்பிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களிலே மாத்திரம் அல்ல, குடும்பங்களின் குடும்பம் என்று அழைக்கப்படுகிற திருச்சபைகளிலும் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. ஒரு வாரம் பெண்கள் இல்லை என்று சொன்னால் எத்தனை மாற்றங்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய இல்லங்களிலே நமக்கு நேராய் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்து விடுகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். பெண்களுடைய பங்களிப்பு என்பது குடும்பத்தின் உன்னதமான உறவை கட்டி எழுப்புவதிலே குடும்பம் என்கிற மகா பெரிய ஆண்டவருடைய அன்பான கட்டமைப்பை நீடித்து நிலைத்திருக்க செய்வதிலே அவருடைய உதாரத்துவமான தியாகமான அன்பான உழைப்பின் நிமித்தமாக இன்றைக்கு குடும்பம் என்கிற உன்னதமான அமைப்பு சிதைந்து போகாதபடிக்கு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு வேத பாடமாக வாசிக்க கேட்ட அருமையான மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்திலே பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதிலே என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப வீடாய் மாற்றுவதிலே பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஜெப வீடு என்று சொல்லுகிறோம், பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமானது என்று சொன்னாலும், ஆனால் ஆண்களாகிய நாம் தலைவர்கள் என்று சொல்லுகிற போது வீட்டின் தலைவர் அவர் ஜெப வீரராய் இருக்க வேண்டியது, அவரை பார்த்து பிள்ளைகளும் அருமையான மனைவியும் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்களும் கற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம்.
அவர்கள் முக்கியமானவர்கள், அவர்கள் தான் ஜெபத்திற்கு செல்லுவார்கள், அவர்கள் தான் எல்லா விதமான கிறிஸ்துவ காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய காரியங்களுக்கு நேராய் செல்லவே முடியாது என்பதை என்னுடைய திருவேதம் மிக அழகாய் தெளிவாய் போதிக்கிறது. பிரியமானவர்களே, பெண்கள் முக்கியமானவர்கள். அதே நேரத்திலே திருச்சபையினுடைய தலைவர்களாய், வீட்டினுடைய தலையாய் நீங்களும் நானும் இயேசுவுக்கு நற்கந்தகங்களாய், நம்முடைய வீடுகளுக்கு மாடல்களாய், மாதிரிகளாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியம் என்பதையும் இந்த நேரத்திலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்க கேட்ட 2ஆம் வேத பாடத்திலே சகல ஜாதிகளிலும், சகல கோத்திரங்களிலும், சகல ஜனங்களிலும், சகல பாசைக்காரரிடமிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் வருகிறார்கள். யார்தான் அவருடைய சமூகத்திலே வர முடியும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். எப்படி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட முடியும்? அவருடைய அன்பு, இயேசு ராஜாவினுடைய அன்பு அவர்களுக்கு சொன்ன போதும் மாத்திரமே. அவர் ஒருவரையும் புறக்கணியாதவர். எல்லா ஜாதிகளும் எல்லோரையும் குமாரர்களாக, குமாரத்திகளாக, கீர்த்தியாக, உதாரணமாக, உத்தம இடத்திலே வைக்கும்படியாக, அவருடைய நித்திய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளும்படியாக அந்நிய புத்திரர் அனைவரையும் இயேசுவின் அன்பு அரவணைக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. பிரியமானவர்களே, அனைவருடனும் இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். அனைவருடனும் இணைந்திருக்க, அதைத்தான் இவர்களுடைய அன்பின் வரிகள் சொல்லுகிறது. அவர்கள் தீயவர்களாய் இருக்கலாம், திருடராய் இருக்கலாம், கொடியவராய் இருக்கலாம், கொலைஞராய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்னணியத்திலே இருந்தாலும், எவராய் இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படுவதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களே. அவர்களை தகுதிப்படுத்தும்படியாய் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு முன்மாதிரியாக தானாகவே காரியங்களை இவ்வுலகத்திலே வாழ்கிற போது அவர் முன்மாதிரியாய் வாழ்ந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நம்முடைய திருவேதம் அழகாய் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை செலுத்தும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 21ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. பின்பு என்று சொல்லி ஒரு கமா போடப்பட்டிருக்கிறது. வேக வேகமாக தமிழை நீங்கள் நானும் வாசிக்க முடியாது. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு என்று சொல்லி அங்கே ஒரு கமா போடப்பட்டிருக்கிறது. பின்பு எதற்கு பின்பதாக? நம்முடைய சடங்காச்சாரங்கள் அல்ல, நம்முடைய சம்பிரதாயங்கள் அல்ல, உங்களுடைய வாய்க்குள்ளாக செல்வதல்ல உங்களை தீட்டுப்படுத்துவாது. மாறாக உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் கடிந்து கொண்ட பின்பதாக இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு விடுகிறதை பார்க்கிறோம். எங்கே வருகிறாராம்? தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு நேராக வந்து விடுகிறார். தீரு சீதோன் பட்டணங்கள் என்கிற பட்டணங்கள் கானானியர்கள் என்று அழைக்கப்படுகிற, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திராத, புறந்தள்ளப்பட்ட, ஆண்டவருடைய அன்பை ருசித்திராத ஜனக்கூட்டம் வாழ்கிற கானானியர்களால் நிறைந்த யோசுவாவின் நாட்களிலே அந்த கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களாலே அங்கே பிடிக்கப்பட்டு கானான் தேசத்தை அவர்கள் ஆண்டவருடைய வாக்கு அளிக்கப்பட்ட முறைமையின்படியாய் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறார்கள். கானான் தேசத்திலே வடபகுதியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த கானானியர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த இனத்திலிருந்து ஒரு ஸ்திரியானவள் வேக வேகமாக என் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, நீங்களும் நானும் பல முறை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எமலண்ணன் எழுதினார்கள், கேட்டவர் கேட்டது போதும், கேளாதோர் எத்தனை கோடி பாரும். இத்தனை ஜனங்களிலே கோடி கோடியான ஜனங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிராத கூட்டங்கள் ஏராளம் உண்டு. பிரியமானவர்களே, இங்கே கானானிய ஸ்திரீ
செவி வழியாக இயேசு ராஜாவின் அன்பை அறிந்து வைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஸ்திரியாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீரு சீதோன் பட்டணங்கள் சீரியா தேசத்திலே லெபனான் என்கிற நாட்டை குறிப்பதாக இருக்கிறது. அந்த லெபனான் பகுதியிலிருந்து சீரியா தேசத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே கானானியர்கள் என்று அழைக்கப்பட்ட கானானியர்களுடைய பின்னணியத்திலிருந்து வருகிற ஸ்திரீ ஒருவள் இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரை பல விதங்களில் அறிந்து வைத்திருக்கிறோம். இயேசுவை ஞானம் தருகிறவராக தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் உண்டு. ஒரு மருத்துவராக, சுகம் தருகிறவராக அவரை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் உண்டு. அவரை ஒரு பாதுகாக்கிற ஒரு போலீஸ்காரரை போல அறிந்து வைத்திருக்கிற ஜனக்கூட்டமும் உண்டு. அவர் எங்களை பாதுகாக்கிறவர், அவர் எங்களுக்கு நல்ல மருத்துவர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தருகிறவர். அவை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆண்டவராக, இரட்சகராக நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது, எல்லாம் செய்கிறவர் தான், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் தான். அதுவல்ல பிரதானம், பிரியமானவர்களே. அவர் இரட்சகராக இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே கடந்து சென்று கடைசி நொடியிலும் வலப்புற கல்வனை தன்னோடு இருக்கும்படியாய் அழைத்துக் கொண்டிருக்கிற, அரவணைக்கிற, அனைவரையும் ஒருங்கிணைக்கிற அன்பு கொண்ட இயேசு ராஜாவை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவராக, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. யூதர்கள் தான் தாவீதின் குமாரனே என்று அழைப்பார்கள். இந்த சகோதரிக்கும் தெரிந்திருக்கிறது தாவீதின் குமாரன் என்று சொல்லி. அவருடைய பின்னணியம் என்ன? இயேசு ராஜாவினுடைய பின்னணியத்தை அவள் தெரிந்து வைத்திருக்கிறபடியினாலே அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே, இரட்சகரே. எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? மார்க்கு 6ஆம் அதிகாரத்திற்கு நேராய் வருகிற போது, அங்கே நாசரேத் என்கிற தன்னுடைய வளர்ந்த ஊருக்கு வருகிற போது, அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறது, இவர் தச்சன் அல்லவா, இவர் மரியாளினுடைய குமாரன் அல்லவா? அவர்கள் அறிந்து வைத்திருப்பது தச்சனாக, மரியாளின் குமாரனாக. அவருடைய தகப்பனார் பெயரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம் இருதயத்தில் நினைந்துண்ணி போய் இருக்கிறபடியினாலே, இவள் மரியாளின் குமாரன் அல்லவா, இவள் தச்சன் அல்லவா என்று சொல்லுகிற அதே யூத ஜனக்கூட்டத்திற்கு மத்தியிலே ஆண்டவரின் அன்பை அறிந்திராத இந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் எந்த வடிவத்திலே, எந்த மாதிரியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறோம்? அவர் இரட்சகராய் அவரை அறிமுகப்படுத்துகிறோமா, அல்லது ஞானம் தருகிறவராக, பல விதங்களிலே உதவி செய்கிறவராக நாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். பரிசுத்த ஜாதியை எழுப்பும்படியாகத்தான் குடும்பங்களை ஆண்டவர் தந்து நமக்கு நல்ல பிள்ளை செல்வங்களையும் கொடுத்து அவரை இரட்சகராய் அறிமுகம் செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகளின் வாயிலாக அவருடைய சந்ததிகளுக்கு இந்த இரட்சகரை எடுத்து செல்லும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் குடும்பங்களாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பதனுடைய ஒரே நோக்கம், ஆண்டவரை இரட்சகராய் அறிமுகம் செய்து விடும்படியாக. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. அதை வாசியுங்கள். இந்த 22ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். எனக்கு இறங்கும். இறங்க வேண்டியது அவளுக்கு அல்ல, என் மகளின் கொடிய பிசாசினால், வாலிப சகோதரி, கொடிய பிசாசினால் கொடிய வேதனை படுகிற வாலிப வயதிலே துள்ளி தெரிய வேண்டிய அன்பு மகள் பிசாசின் பிடியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு சுகம் தாரும் அல்ல, இந்த பிசாசை விரட்டி விடும் என்பது அல்ல, மாறாக
நீர் ஆண்டவராக எங்களுக்கு ரட்சிப்பை தந்துவிடும் ஐயா, எங்களுக்கு இறங்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லுகிற உன்னதமான மகளாய் அந்த கானானிய ஸ்திரீ அங்கே சித்தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கி விடும் என்று சொல்லி என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுவது உண்மைதான். நீங்களும் நானும் பலவிதமான பாவ பிசாசுகளினாலே நம்முடைய இருதயம் கொடிய வேதனையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் ஏராளம் கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ பிசாசு மனிதர்களை அத்தனையாய் ஆட்டி வைக்கிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாய் காண்கிறோம். பாவ பிசாசினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் விடுதலை நாயகரே என்று சொல்லி கூப்பிட வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பல நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாய் பதில் கிடைத்து விடுவதல்ல. நம்முடைய சுயநலமான ஜெபங்கள் இருக்கும் என்று சொன்னால், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபங்களாய் இருக்கும் என்று சொன்னால், அல்லது கர்த்தர் நம்மை உயரிய இடத்திற்கு நேராய் அழைத்து செல்ல காத்திருக்கிற போது நாம் நம்முடைய சுயநலமான ஜெபங்களுக்கு நேராய் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவர் ஒரு வார்த்தையும் சில நேரங்களிலே சொல்வது இல்லை. தொடர்ச்சியாக அவருடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கும்படியாக, இன்னும் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக, ஜெபத்திலே காத்திருக்கும்படியாக, ஜெபத்திலே அவரை விட்டுவிடாதிருக்கும்படியாக, மற்ற மனிதர்களை மற்ற உலகத்தின் காரியங்களை பின்பற்றி விடாதிருக்கும்படியாக பல நேரங்களிலே அவர் ஒரு வார்த்தையும் சொல்வது இல்லை. அதைத்தான் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை, உம்முடைய தேவர்களை நாங்கள் வணங்குவதும் இல்லை என்று சொல்லி உறுதியான தீர்மானத்திலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அங்கே இருந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே பார்க்கிற போது ஆபிரகாமும் சாராலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் 15 ஆண்டுகள் தாமதித்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்திலே பின்னங்காதபடிக்கு விசுவாசிகளினுடைய தகப்பனாய் ஆபிரகாம் இருப்பதை அறிய முடியும். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்திலே உறுதிப்படும்படியாக பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் உடனடியாக சில நேரங்களிலே வருவது இல்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஒரு பக்கம் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு கூட தான் இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு நேராக அன்புள்ளம் கொண்டவராக, மனிதர்களை தேடி செல்லுகிறவராக, மனிதர்களை அரவணைக்கிறவராக, ஒருவரையும் புறந்தல்லாதவர்களாக, விளிம்பு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டத்தையும் அரவணைக்கிறவராகத்தான் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறபடியினால் தான் இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு நேராக அவர் விசேஷித்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். இங்கே ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் சீஷர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்? இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். என்ன செஞ்சிருக்காளாம்? பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆண்டவரை தொடர்ந்து செல்லுகிற உன்னதமான மகளாய் இந்த அருமையான கானானிய ஸ்திரீ சித்தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. சீஷர்களே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, ஐயா தொடர்ந்து நம்மை வந்து கொண்டே இருக்கிறாள், நீர் உடைய வார்த்தை சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள், கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டுமா? இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். என்னுடைய அன்பின் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அனுப்பி விட்டதாக என்னுடைய திவ்ய வேதம் பதிவு செய்யவில்லை. பிரியமானவர்களே, அனுப்பி விடுகிற ஜனக்கூட்டம் இன்றைக்கும் உண்டு. நீங்களும் நானும் யாரையாவது பெரியவர்களை பார்க்க போனோம் என்று சொன்னால் அவர் மீட்டிங்ல இருக்கிறார், பிறகு வாருங்கள் அனுப்பி விடுகிறார்கள். யாரையாவது சென்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது முடியாது, அவர்கள் பிஸியா இருக்கிறாங்க. அனுப்பி விடுகிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீஷர்களும் கூட இவளை எப்படியாவது அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். இதற்கு முந்தின அதிகாரத்திலும் கூட சீஷர்கள், இது வனாந்தரமான இடம், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள்,
இவர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இங்கு இல்லை, ஆகவே இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிற போது மார்க் 10 சொல்லுகிறது, அவர்கள் சிறுவர்களை கொண்டு வராதபடிக்கு தடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களை அதட்டுகிற இயேசு ராஜாவை பார்க்கிறோம். இவளை அனுப்பி விடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இயேசுவின் அன்பு அவளை அனுப்பிவிடவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்கிற தேவனுடைய பரிபூரண திட்டத்தை, யூதர்கள் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு கடந்து போக வேண்டும் என்கிற தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக காணாமல் போன ஆடுகளாகிய சீஷர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறீர்கள், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவள் மீண்டுமாக வந்து விடுகிறதை பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இரட்சகரே விடுதலையாளரே எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி தேவை, உம்முடைய உதவி இல்லாமல் நாங்கள் எங்கெங்கோ உதவி தேடி சென்று நாங்கள் பின்தங்கின நிலைமையிலே இருக்கிறோம், எங்களுடைய வாழ்வு இருட்டான நிலைமையிலே இருக்கிறது, நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்திருக்க கூடும், ஆனால் கடைசியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். She worshipped him என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அவரை தொழுது கொண்டார். இன்னும் உதவி கிடைக்கவில்லை. ஸ்தோத்திர காணிக்கைகள் பல நன்மைகளை பெற்ற பின்பு செலுத்துவது மிக மிக சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் எந்த விதமான உதவியும் கிடைப்பதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற உன்னதமான ஸ்திரீயாக இந்த கானானிய ஸ்திரீ இங்கே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை தொழுது கொள்ளுகிற, எந்த உதவியும் கிடைக்காதிருக்கிற சூழ்நிலையிலே, இது ஒரு கடினமான ஒரு காரியம், எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ளாத சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அன்பை நினைத்தவர்களாய், ரட்சிப்பை உள்வாங்கி கொண்டவர்களாய், கர்த்தர் எனக்கு நன்மையே செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இங்கே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிற உன்னதமான காரியத்தை செய்து விடுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது? அவர் அவளை நோக்கி, இயேசு ராஜா ஒருவரை நோக்கி பார்த்து விடுவாரே என்று சொன்னால், நீங்களும் நானும் யாரையும் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திலே அவர் என்னை நோக்கி பார்க்கவில்லை. எத்தனை முறை நாங்கள் போயிருக்கிறோம், அவர் எங்களை உற்று நோக்கி கூட பார்க்கல, அவர் எங்களுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை, அவர் எங்களை திருப்பி கொண்டு போகிறார், எங்களை பார்க்க விரும்புவதே இல்லை. எங்களுடைய சொந்த அண்ணன் தான், ஆனால் நாங்கள் விளிம்பு நிலையில இருக்கிறபடியினாலே எங்களை உற்று நோக்கி பார்ப்பதில்லை. எத்தனையான கதறல் கண்ணீர்கள், எத்தனை விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போது என் இயேசு ராஜா உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து விடுவாரே என்று சொன்னால், அதற்கு பின்பதாக இந்த உலகத்திலே எவரும் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கால வேளையிலே எழுந்து அவரை நோக்கி நீங்களும் நானும் முழங்காலிலே நின்று பார்த்து விடுவோமே என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசு ராஜாவை முழங்காலிலே நின்று நோக்கி பார்த்துவிட்டு உலகத்திற்குள்ளாய் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் வயிற்றில் இருக்கும் போதே அவர்களுக்கு இயேசுவின் அன்பை ருசிக்க கொடுப்போமே என்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த நாமத்தை உயர்த்தக்கூடிய உன்னதமான கிருபைகளை செய்வோமே என்று சொன்னால், அந்த அன்பு அவர் நம்மை நோக்கி பார்க்கிற போது அதை விட மேலான கிருபை ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகள் யார்? யூதர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பம் யார்? நானே ஜீவ அப்பம். அதைத்தான் எங்களுடைய வாசகமாக ஆல்டரிலே எழுதி போடப்பட்டிருக்கிறது. ஜீவ அப்பம் அவர்தான். பிரியமானவர்களே, ஜீவ அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி மீண்டுமாக நாய் என்று சொல்லவில்லை, நாய்க்குட்டிகள் என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பங்களிலே ஒரு பிள்ளைகளை போல வளர்க்கிற எத்தனை குடும்பங்கள், அதற்கு எத்தனை அலங்காரமான காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து
யூதர்களுக்கு ஜீவ அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்லி கடினமாய் சொல்வதை போல, ஆனால் அவளை நோக்கி சொல்லுகிற போது அவளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது பாருங்கள் பிரியமான. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவர், இட் இஸ் ட்ரூ, மெய்தான். ஆனால் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து, அவளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவர் சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, ஆனால் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து. எஜமானாய் அவளுக்கு தோன்றுகிறது. அவர்கள் பின்னணியம் அப்படிப்பட்ட பின்னணியம். ஆகவேதான் சொல்லுகிறாள், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான். நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எங்களுடைய பின்னணியம் அப்படித்தான், பாவ பின்னணியம் தான். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான், முரட்டாட்டம் பிடித்தவர்கள் தான், இரண்டகம் பண்ணுகிறவர்கள் தான், பலவிதமான மந்திர சூனியங்களை செய்த வாழ்ந்தவர்கள் தான். ஆனாலும் கூட நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்கள். மேஜைகளின் இருந்து விழும் துணிக்கைகள். அவள் விரும்புவதெல்லாம் எஜமானாக, அவருக்கு பிள்ளைகளாக தெரிகிறவர்கள் இவளுக்கு எஜமானாக தோன்றுகிறதை பார்க்கிறோம். மேஜையிலிருந்து விழும் துணிக்கை போதும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது. மேஜையிலே அமர வைத்து ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக அலங்கரிக்கிற நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள், ஐயா அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்க போதும், ஐயா கீழே தவறி விழுந்து விடுகிற துணிக்கை போதும் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஜெபங்களை புறந்தளினவராக ஆண்டவர் அன்புள்ளம் கொண்டவராக என்னுடைய மகனுக்கு, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, என்னுடைய மகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவராக, சர்வத்தையும் அறிந்தவராக, சர்வத்தையும் நோக்கினவராக, சர்வ வல்லமை படைத்தவராக, சர்வத்தையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் அன்புள்ளம் கொண்ட இயேசு ராஜா என்ன சொல்லுகிறார்? அவளுடைய ஜெபமெல்லாம் மேஜையிலிருந்து கிளும், வீலே விழும், தவறி விழுகிற துணிக்கைகள் போதும். ஆனால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்துணை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிற அன்புள்ளம் கொண்ட கல்வாரி நாயகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வரும்படியாக, தன்னுடைய சொந்த குமாரத்தியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் எடுத்துக்கொண்ட எத்தனை முயற்சிகள் பிரியமானவர்களே. அது நமக்கு கடினமான உபதேசத்தை போல தோன்றலாம். ஆனால் அந்த குடும்பம் அந்த ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டும் என்பதற்காக பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராக அவர்களை உட்படுத்தி, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர் மேஜையின் மீது இருந்து கீழே விழும் துணிக்கைகளை அவள் விரும்புகிறாள். அவள் மேஜையின் மீது அமர வைத்து ராஜ விருந்து படைக்கிற அன்புள்ளம் கொண்ட இயேசு ராஜா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மேஜையின் மீது இருந்து கீழே விழும் துணிக்கைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற போது, நம்முடைய விசுவாசம் உறுதியாய் அசையாமல் இருக்கிற போது, மேஜையின் மீது பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நம்மை அமர வைத்து ராஜ விருந்து படைக்கிற இயேசு ராஜாவை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற உன்னதமான கூட்டமாய் இருக்கிறோம். அதற்காகவே ஊழியர்கள் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள், மிஷனரிகள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கீழே விழும் துணிக்கைகளை எடுத்துக் கொண்டிருந்த நம்மை பார்த்து மேஜையின் மீது அமர வைக்கும்படியாய் உங்களையும் என்னையும் இயேசுவினுடைய அன்பு தேடி வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தென் தமிழகத்திலிருந்து கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே வட இந்தியாவுக்கு நேராக அதே அன்பு ஓடினது. இன்றைக்கு வட இந்தியாவிலே அங்கே பிறந்து வளர்ந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கிற அருமையான இளைஞர் கூட்டம் என்னுடைய சொந்த ஜனங்களுக்கு இந்த உன்னத அன்பை சொல்லுவதற்கு, அவருடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு திரளாய் புறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை ஆதரிக்கும்படியாய் மாதம் 4000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய சொந்த குமாரனாய் ஏற்றுக்கொள்வீர்களே என்று சொன்னால், விசுவாசத்திற்குள் வர காத்திருக்கிற, ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற இந்திய ஜனங்களை இயேசுவினுடைய அன்பின் வளையத்திற்குள் கொண்டு வந்துவிட எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்.
நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய விருப்பம் இயேசுவின் அன்பை ருசித்திராத ஜனங்கள் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்கிற அந்த உன்னத அன்பிற்கு நேராய் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய அறை கதவுகளை மூடிக்கொண்டு, ஆண்டவரே என்னை சுற்றிலும் வாழ்கிற ஜனக்கூட்டத்தை எங்களுக்கு தாரும், என் எதிர் வீட்டில் படுகிற பாடுகள் எங்களுக்கு தெரியும், அவர்கள் குடியினாலே எத்தனை வேதனையாய் இருக்கிறார்கள், சுற்றிலுமாய் வாழ்கிற ஜனக்கூட்டம் எத்தனை வேதனையின் பாடுகளின் மத்தியிலே தம்முடைய குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய விருப்பம் எல்லாம் அவர்கள் இயேசுவின் அன்பின் வளையத்திற்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களே என்று சொன்னால், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். எங்களை